ஜிம்முக்கு போனால் ஆண்மை குறைவு வரும். ஜிம்முக்கு போனால் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவாங்க. ஜிம்முக்கு போனால் ஓவர் வெயிட் போட்டுருவாங்க. ஜிம்முக்கு போயிட்டு நம்ம பாதியில் நின்னோம் அப்படின்னா அப்போவுமே வந்து வெயிட் கெயின் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்டுக்கதை இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து கட்டுக்கதை மட்டும்தான். ஓகே, நான் லாஸ்ட்டு ஒரு 7 இயர்ஸாக வந்து ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஏன் ஜிம்முக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் வந்து இறந்து போகிறாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து ஒரு நபர் வந்து இறந்து போறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து புரோட்டீன் பவுடர் வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்தாங்க, ஒரு சில சப்ளிமெண்ட்லாம் எடுத்தாங்க, இன்ஜெக்ஷன்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சப்போர்ட் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நம்ம ஓவர் லிஃப்ட் பண்றோம் அப்படின்னாலே சப்போர்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இப்போ நானுமே வந்து ஜெஸ்ட் போடும் போதோ இல்லைன்னா பேக்கு ஷோல்டரு லெக் போடும் போதோ வந்து என்னோட ட்ரெயினர் வந்து நான் வந்து கூப்பிட்டுக்குவேன். ஜிம்முக்கு போனால் ஆண்மை குறைவு வரும். ஜிம்முக்கு போனால் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவாங்க. ஜிம்முக்கு போனால் ஓவர் வெயிட் போட்டுருவாங்க. ஜிம்முக்கு போயிட்டு நம்ம பாதியில் நின்னோம் அப்படின்னா அப்போவுமே வந்து வெயிட் கெயின் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்டுக்கதை இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து கட்டுக்கதை மட்டும்தான். ஓகே, நான் லாஸ்ட்டு ஒரு 7 இயர்ஸாக வந்து ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஏன் ஜிம்முக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் வந்து இறந்து போகிறாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்றாங்க, வெயிட் லிஃப்ட் பண்றாங்க, திடீர்னு மயங்கி விழுதாங்க, இறந்துருந்தாங்க. அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு வாட்டர் குடிக்காங்க, மயங்கி விழுதாங்க, இறந்து போயிருந்தாங்க. இப்போ நேற்றைய தினம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு வாலிபர் வந்து இறந்து போயிட்டாரு. அவருக்கு வந்து மேரேஜும் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஏன் நடக்கு, என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பர்பஸ்க்காக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் டிசைட் பண்ணணும். இப்போ வெயிட் லாஸ்க்காக போகிறோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸு, அதே மாதிரி ஃபுட்டு எல்லாமே நம்ம வந்து மைண்ட் பண்ணணும். இப்போ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்து தண்ணி மட்டுமே குடிச்சு ஒரு பெண் வந்து உயிரிழந்து போகிறாங்க. அதே மாதிரி வெயிட் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல புரோட்டீன் பவுடர் வந்து எடுக்கிறது, சப்ளிமெண்ட் வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போதுமே வந்து உயிரிழந்து போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறாங்க. அதே மாதிரி ஆண்மை குறைவு வந்து ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியுமே வந்து இருக்கு. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்து ஏன் ஏற்படுது, இப்போ நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னா என் மைண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மார்னிங் எந்திரிப்பேன், ஃப்ரெஷ்ஷப் ஆவேன், அதுக்கப்புறமா ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன். நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது எனக்கு. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. கதை பேசக்கூடியவங்க ஒரு ஓரமாக உட்காந்து கதை பேசுவாங்க, எக்ஸெட்ரா. ஏன்னா ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 40 நிமிஷம் தான் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். நானுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். இப்போ மண்டே போகிறேன் அப்படின்னா மண்டே ஜஸ்ட்டு ட்ரைஸப் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 4 கிளாஸ் வந்து போடுவேன். அப்படி போடும்போது ஒரு 40 நிமிஷத்தில் வந்து நமக்கு வந்து நல்லா டயர்ட் ஆயிரும். அப்படி இல்லை, நம்ம வந்து ஒரு சில சப்ளிமெண்ட் எடுக்கும் அப்படின்னா ஒரு 1.5 hour வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு மேலே வந்து நம்மளால் வந்து புஷ் பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜிம்மில் உள்ள ட்ரெயினர் கிட்ட வந்து என்ன ஒர்க் அவுட் பண்ணணும், என்ன டயட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பராக வந்து நம்ம கேட்கணும். கேட்டு அதுபடி நடந்தால் மட்டும்தான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். இப்போ எங்கள் ஜிம்முக்குமே வந்து வருவாங்க ஒரு சில ஆண்கள். அவங்க வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு மாசத்துல வந்து நான் எனக்கு வந்து 5 கிலோ குறையணும், 10 கிலோ குறையணும், 3 மாசத்துல எனக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது, நான் வந்து ரொம்ப ஸ்லிம்மா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. அப்போ அந்த 3 மாசம் 1 மாசம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராப்பரா வந்து இருக்கமா, நம்ம ஃபுட்டு என்ன ஃபாலோ பண்றோம், டயட் என்ன ஃபாலோ பண்றோம், ஜிம்ல ஒர்க் அவுட் வந்து எப்படி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டிசைட் பண்ணணும். அதே மாதிரி ட்ரெயினர் கிட்ட வந்து ப்ராப்பரா வந்து கேட்கணும். ஆனா இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட என்ன கேட்க, நம்ம என்ன ஃபாலோ பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோவில் நமக்கு எல்லாமே தெரியும், யூடியூப்பை பார்த்து கற்றுக்கலாம், இன்ஸ்டாகிராமை பார்த்து கற்றுக்கலாம், இன்ஃப்ளூயன்சரை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம ட்ரெயினர்கிட்ட கேட்கும்போது ட்ரெயினர் வந்து ப்ராப்பராக வந்து சொல்லுவாங்க, இது பண்ணுங்க, இது பண்ணாதீங்க, இந்த வெயிட் வந்து போடுங்க, இந்த வெயிட் வந்து போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுப்பாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு போகும்போது போன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோலாம் வந்து என்னால் வெயிட் லிஃப்ட் பண்ண முடியாது. ஆனால் போன உடனே வந்து 2 கிலோ தம்பில் எடுத்து நீங்கள் வந்து வெயிட்டை லிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா 6 மாதத்துக்கு அப்புறமா தான் வந்து என்னால் 5 கிலோ 7.5 10 இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மூவ் பண்ண முடிஞ்சுது. அப்படி இருக்கும்போது போன உடனே வந்து அர்னால்டு மாதிரி நம்ம ஆயிடணும், நல்ல பாடியை வந்து கெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி இருந்தோம் அப்படின்னா அது வந்து கதைக்கு ஆகாது. ஓகே, அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா
அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில ஒர்க் அவுட் இருக்குது. அதை நம்ம உடல் உழைப்போட பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஜிம்முக்கு வருவாங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, பாடி நல்லா சொட்டிங் ஆகும். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. அடுத்து ஒரு நாளோ ஒரு வாரமாக வந்து வரமாட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு எப்போ மற்றவங்க ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நல்லா ஃபிட் ஆகிட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஜிம்மை தேடி வருவாங்க. ஸோ இப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாது. எப்போதுமே வந்து வெயிட் லாஸ் ஆகணும், வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா தொடர்ந்து ஜிம்முக்கு போகணும். அப்படி போகும்போது மட்டும்தான் வெயிட் லாஸும் பண்ண முடியும், வெயிட் கெயினுமே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து வெயிட் லாஸுக்கு. வெயிட் கெயினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்ல ஒரு பையன் வந்து நல்லா ஸ்லிம்மாக வருவான். ஸ்லிம்மாக வந்துட்டு நான் வந்து உங்களை மாதிரி ஆகணும் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ப்ரோட்டீன் பவுடரு, அப்புறம் இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு சில சப்ளிமெண்ட்லாம் சொல்லுவாங்க, அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு டக்கு டக்குன்னு எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது என்னாகும், ஒருத்தன் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கான் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட்டை வந்து கொடுக்கணும் ஜிம்மில். இவன் ப்ரோட்டீன் பவுடர் மட்டும் எடுப்பான், ஆனால் ஒர்க் அவுட் பண்ண மாட்டான். சப்ளிமெண்ட் எல்லாமே எடுப்பான், அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் எடுக்க மாட்டான். அப்படி அப்போ அவன் என்ன ஆகும், அதாவது ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கும், சப்ளிமெண்ட் எடுக்கும் அப்படின்னா ஜிம்மில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டே வந்து பண்ண மாட்டாங்க. அதனால தான் நிறைய உயிரிழப்பு வந்து ஏற்படுது. அதே மாதிரி இப்போ ஜிம்முக்கு போனால் ஆண்மை குறைவு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதை இருக்குது. அப்படிலாம் ஒரு இதுவுமே கிடையாது. ஜிம்முக்கு போனோம் அப்படின்னா ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், இந்தியன் அதாவது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு, பாடி ஃபில்டரு, அவங்களுக்குலாம் வந்து மேரேஜ் ஆகிருக்கு, மேரேஜ் ஆகி 2-3 குழந்தைங்க இருக்குது. ஏன் அவங்களுக்குலாம் வந்து ஆண்மை குறைவு வந்திருக்கா என்ன? அப்படிலாம் கிடையாது. நம்ம ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுவோம். அதே மாதிரி தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிட மாட்டோம். சேம் டைம் வந்து நான் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் தீர்மானிப்பேன். அவன் சாப்பிடுதான் இவன் சாப்பிடுதான் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் சாப்பிட மாட்டேன். அப்படி இருக்கும்போது ஜிம்முக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஹெல்த் நல்லா ஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆண்மை குறைவு வந்து எப்போதுமே வந்து வராது. ஓகேவா? ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தால் ஆண்மை குறைவு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஆனால் அளவுக்கு அதிகமாக உங்கள் பாடியில் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாமல் ப்ரோட்டீன் பவுடர் மட்டும்தான் எடுக்கீங்க, சப்ளிமெண்ட் மட்டும்தான் எடுக்கீங்க அப்படின்னா ஆண்மை குறைவு வந்து வரும். ஓகே, அதே மாதிரி ப்ரோட்டீன் பவுடரை தவிர மீதி அதாவது சப்ளிமெண்ட், இப்போ அந்த PCAA, EAA, ப்ரீ ஒர்க் அவுட்டு இந்த மாதிரி எடுக்கும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக நம்ம எடுக்கும்போது அதனாலேயுமே வந்து ஆண்மை குறைவு வந்து ஏற்படும். இது போக ஜிம்முக்கும் போவாங்க, மார்னிங் ஜிம்முக்கு வருவாங்க, ஈவினிங் போயிட்டு வந்து ட்ரிங்க் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுறது, ஹெல்த்தியான ஃபுட் எடுக்காமல் ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிட்றது, அதே மாதிரி எக்ஸட்ரா. இந்த மாதிரி பேட் ஹேபிட்க்கு நம்ம அடிக்ட் ஆகும் போதுமே வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். இதனால தான் ஆண்மை குறைவு வந்து ஏற்படுது. மற்றபடி ஜிம்முக்கு போனால் ஆண்மை குறைவு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறது வந்து கட்டுக்கதை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறவங்க ஏன் இப்போ இறந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக வந்து தன்னுடைய உடல் உழைப்பை வந்து ரொம்ப புஷ் பண்ணுவாங்க. இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து ஒரு நபர் வந்து இறந்து போகிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ப்ரோட்டீன் பவுடர் வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்தாங்க, ஒரு சில சப்ளிமெண்ட்லாம் எடுத்தாங்க, இன்ஜெக்ஷன்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போது அந்த மாதிரி எடுக்கும்போது கண்டிப்பாக இறப்பு வந்து ஏற்படும். அதே மாதிரி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் மார்னிங் வந்து இங்கே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம மைண்டு வந்து தோணும் தூங்கு அப்படின்னு சொல்லும், ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வரதான் செய்யும். அதே மாதிரி என் லவ்வர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, என் ஒய்ஃப் கூட சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ண வருவாங்க. பைத்திய மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஜிம்மில். அப்படி பண்ணும்போதுமே வந்து நம்ம பாடி வந்து இன்ஜுரி ஆகும், கண்டிப்பாக இறப்பு வந்து ஏற்படும். ஓகேவா? மற்றபடி ஒருத்தன் நார்மலாக நல்லா ஃபிட்டாக இருக்கான், ஒர்க்கு போகிறான், மார்னிங் எந்திரிக்கான், ஜிம்முக்கு வரான், ஒரு ½ அன் ஹவரோ 1 ஹவரோ வந்து ஒர்க் அவுட் பண்ணுறான், ஆஃபீஸ் போகிறான் அப்படின்னா ஓகே. பட்டு அதையெல்லாம் தாண்டி சப்ளிமெண்ட் அளவுக்கு அதிகமாக எடுக்கிறது, ட்ரிங்க் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, தேவையில்லாமல் ஏதாவது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் போது மட்டும்தான் ஆண்மை குறைவு வந்து ஏற்படுது. அதே மாதிரி உடல் இறப்புமே, அதாவது உடல் உயிரிழப்புமே வந்து ஏற்படுது. ஓகேவா? இப்போ நார்மலாக வந்து நான் ஜிம் போகிறேன், என்னோட ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மார்னிங் எந்திரிக்கேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன், அதுக்கப்புறமா ஜிம்முக்கு போகிறேன். ஜிம்முக்கு போகும்போது நான் வந்து வாட்டர் பாட்டிலோட தான் போவேன். ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா தண்ணி வந்து நிறைய குடிச்சிட்டே இருப்பேன். ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது வாட்ரு வந்து நான் நிறையா குடிப்பேன். அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே வந்து நான் வாட்டர் குடிப்பேன். வீட்டுக்கு வரேன் அப்படின்னா ஜூஸு, அதாவது பேரிச்சம்பழம், அத்தி, அப்புறம்
பாதாம், முந்திரி இது எல்லாமே நைட்டு ஊற வச்சு மார்னிங் வந்து ஜூஸ் போட்டு குடிப்பேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு இட்லியோ சம்திங் இடியாப்பமோ வந்து சாப்பிடும்போது நான் இன்னுமே வந்து ஹெல்த்தியாக இருப்பேன். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளரிக்காய், அதாவது ஃப்ரூட் சலாடு, வெஜிடபிள் சலாடு இந்த மாதிரி எடுக்கும்போது இன்னுமே நான் வந்து ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி உணவு பழக்கம் ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நல்லா இருக்குமே தவிர அதை விட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்களாம், இங்கே வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்களாம், நல்லா ஸ்மோக் பண்ணுவாங்க, நல்லா ட்ரிங்க் பண்ணுவாங்க, அளவுக்கு அதிகமாக ப்ரோட்டீன் பவுடர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இறப்பு வரதான் செய்யும். இதுதான் வந்து ஃபேக்ட். ஓகே, மற்றபடி வந்து ஜிம்முக்கு போனால் ஆண்மை குறைவு வரும், அவன் வந்து ஆம்பளை கிடையாது, ஜிம்முக்கு போனால் வந்து இறந்துருவாங்க, அதே மாதிரி ஒர்க் அவுட்டை பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இறந்துருவான், வெயிட் கெயின் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ நான் கொரோனாவுக்கு முன்னாடி வந்து நான் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். கொரோனா டைமில் நான் வீட்டில் தான் இருந்தேன். நான் ஒன்றும் வெயிட் கெயின்லாம் ஆகலை. ஓகேவா, அதே ஃபிட்னஸோட அப்படியே தான் இருந்தேன். வீட்டில் உட்காந்து புஷ்அப் போடுறது அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஃபிட்டாக தான் இருக்க முடியும். அதே மாதிரி ஹெல்த்தியான உணவு பழக்கம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நிறைய பேர் வந்து எங்கள் ஜிம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருவான், வார்ம் அப் கூட பண்ண மாட்டான், டைரெக்டாக போய் ட்ரெட்மில் போய் ஏறிட்டு நிற்பான், புஷ்அப் கூட போட மாட்டான். ஆனால் வெயிட் தம்பில் எடுத்து 10 கிலோ எடுத்து இது பண்ணி ஆர்ம்ஸ் வந்து பெருசாக அப்படிங்கிறதுக்காக வந்து அது கவுண்ட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக இன்ஜுரி ஆக தான் செய்யும். ஓகே, ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வார்ம் அப் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறமா வந்து ஜிம்மில் வந்து ட்ரெயினர் வந்து இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து நம்ம ப்ராப்பராக கேட்டு பண்ணணும். அதை விட்டுட்டு அவன் என்ன சொல்ல நம்ம என்ன கேட்க அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பாடி வந்து இன்ஜுரி ஆகும். அதே மாதிரி நம்ம அளவுக்கு அதிகமாக ஏதாவது ஒன்று பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளிமெண்ட் அதிகமாக எடுக்கும், ப்ரோட்டீன் பவுடர் வந்து அதிகமாக எடுக்கும், அதே மாதிரி இந்த வெயிட் நம்ம லிஃப்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினரை கூப்பிடாம நம்மளே செல்ஃபாக வந்து பண்ணுவோம். அப்படி பண்ணும்போதுமே வந்து நமக்கு சடனாக ஏதாவது சம்திங் நடக்கும். ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது சப்போர்ட் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நம்ம ஓவர் லிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே சப்போர்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இப்போ நானுமே வந்து ஜெஸ்ட் போடும்போதோ இல்லைனா பேக்கு, ஷோல்டரு, லெக் போடும்போதோ வந்து என்னோட ட்ரெயினர் வந்து நான் வந்து கூப்பிட்டுக்குவேன். ஏன்னா நம்மளை அறியாமலேயே வந்து நம்ம வந்து ஒரு வெயிட்டை புஷ் பண்ணுவோம், டவுன் ஆகும். அப்படி இருக்கும்போது ட்ரெயினர் பக்கத்தில் நின்னாங்க அப்படின்னா நம்மளை கவனமாக வந்து பார்த்துக்குருவாங்க. இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கும் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம பாடி வந்து ஃபிட்டாக மட்டும்தான் இருக்கும். ஸோ ஜிம்முக்கு போனால் ஆண்மை குறைவு ஏற்படும், ஜிம்முக்கு போனால் செத்துருவாங்க, ஜிம்முக்கு போனால் அவன் வந்து ஆம்பளையே கிடையாது, ஜிம்முக்கு போயிட்டு அடுத்து நம்ம ஒர்க் அவுட்டை விட்டுட்டோம் அப்படின்னா வெயிட் கெயின் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக இருக்கீங்க, நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நன்மைக்கு மட்டும்தான். ஓகேவா, ஸோ என்னோட அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.